ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய ஸ்டீல் கட்டில் எப்படி நம்ம புதுசாக ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோ ஈஸியாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த கட்டில் ரொம்ப துரு பிடிச்சி இருந்துச்சு. இதை நாங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் பேப்பர் வச்சு இந்த துருக்கரையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஷீட் ஒரு ஷீட்டு 20 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதை பெரிய ஷீட்டை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த துருக்கரையெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ துரு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை ஃபுல்லாக நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக நாங்கள் அந்த துருவெல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் ப்ளெயினாக ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். இது இருக்குல்ல, இதுதான் அந்த ஷீட்டு. நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நிப்பான் பெயிண்டோட பிராண்டு இது. இதுக்கப்புறம் நாங்கள் சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ண போகிறோம். அந்த துருவோட தூசிலாம் அதில் எப்படி இருக்க தான் செய்யும். அதனால் அந்த கட்டிலில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது காய விட்டுட்டு இது காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்ன பெயிண்ட் எடுத்திருக்கேன்னா, ஏஷியன் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது 1/2 லிட்டர் வாங்கியிருக்கோம் நாங்கள். இந்த கட்டிலுக்கு 1/2 லிட்ரு போதும் தான். கொஞ்சம் மிச்சம்தான் வரும். மிச்சம் இருக்கிறத வேறு எதுக்காவது நம்ம அடிச்சுக்கலாம். அதனால் இந்த க்ரீன் கலர் தான் வாங்கியிருக்கோம். 1/2 லிட்டர் பெயிண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கட்டிலில் அடிக்க வேண்டியதுதான். இது கூட என்ன மிக்ஸ் பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக மண்ணெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி உங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கலன்னா ப்ரைமர் கூட கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மண்ணெண்ணெய் தான் இது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த கட்டிலுக்கு பெயிண்ட் அடிக்கிற தேவையான 3 பொருள் என்னென்னா, பெயிண்ட்டு, அப்புறம் அதில் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷு, அவ்வளோதான். துரு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் பேப்பர் வாங்கி நீங்கள் அந்த துருக்கரையை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அது தேவையில்லை. இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குச்சி எடுத்துகிட்டு அதில் நாங்கள் கலக்கி விட்டுட்டோம். நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப மண்ணெண்ணெய் ஊற்றிடக்கூடாது. லைட்டாக ஊற்றினா போதும். நாங்கள் கொஞ்சம் மண்ணெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டோம். ரொம்ப அதிகமாக இல்லை, லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த பெயிண்ட்டு. அப்புறம் நம்ம கொஞ்சமாக தானே பெயிண்ட் ஊற்றினோம். கொஞ்சம் பாட்டிலில் பெயிண்ட் இருந்துச்சு. அதை எடுத்து மறுபடியும் இந்த பெயிண்ட் மிக்ஸில் ஊற்றினோம். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுச்சு. கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை அதில் முக்கிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் அடிக்கிறதுனால எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. சைடு வாக்கில் அடிக்கணுமா இல்லை நீட்டமாக அடிக்கணுமான்னு தெரியல. அப்புறம் நாங்கள் 2 சைடுமே அடித்து பார்த்தோம். அடித்து பார்த்துட்டு சைடாக அடித்தா தான் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெருசாக டைம் எடுத்துக்காது. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் ஈஸியாக நம்ம ஃபுல் கட்டிலையுமே அடித்து முடிச்சிடலாம். வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃபே நம்ம அடித்து முடிச்சிடலாம். இதுக்குன்னு ஒரு ஆளை தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டீல் கட்டிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் கேட்டதுக்கு அவங்க 1000 ரூபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம பெயிண்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது 300க்குள்ளே தான் வந்துச்சு நம்மளுக்கு செலவு. நம்மளே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் மட்டும் நம்ம வாங்கி நாங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. 5 நிமிஷம் தான் ஆச்சு முடிக்கிறதுக்கு. கட்டில் மட்டும் இல்லை, பீரோல், மற்ற ஸ்டீல் டேபிள் எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் அதுக்கும் அடித்து முடிக்கணும். எதுக்கு வேணாலும் அடிக்கலாம் இந்த பெயிண்ட்டு வச்சு. நாங்கள் கட்டிலுக்கு மட்டும் இப்போதைக்கு அடிச்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த கட்டிலில். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன், அது கூட இந்த கட்டிலில் தெரியும். யாரும் பார்த்து பயந்துடாதீங்க, அது நான் தான், பேயெல்லாம் கிடையாது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கட்டிலை நல்லா காய விட்டுக்கலாம். எங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஒட்டாமல் காயறதுக்கு 2 டேஸ் ஆச்சு. நல்லா வெயில்லையும் ஃபேனுக்கு கீழேயும் நல்லா காய வச்சோம். இது பேக் சைடு அடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுவும் அப்படி தான் சூப்பராக நீட்டாக வந்திருக்கு ஃபினிஷிங்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம இன்னும் ரீச் பண்ணலை. நீங்கள் மனசு வச்சா ரீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த சின்ன லைக் அண்ட் ஷேர் தான் என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அது எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.